டிவியில நேற்று கூட ஒரு செய்தி கூறினார்கள், முதலமைச்சர் யாருக்கு கருத்து கணிப்பான், அவன் ஒரு முட்டாள். தயாளி முன்னாள் மாணவன் சொல்லக்கூடியவன் எனக்கு தெரியும், அவன் ஒரு முட்டாள். அவன் ஒரு கருத்து கணிப்பு சொல்லி கருத்தே கணிக்கிறான். முதலமைச்சர் வேட்பாளர் ஒன்றை யாருன்னா கேட்ட, நீ எவருமே கேட்ட, ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய் 2வது, எடப்பாடி 3வது, மக்களை விசிலெடுப்பதற்கு நீ ஓடுகிற நாடகம் எல்லாம் எடுபடாது. எங்கேயோ அறிவாலயத்தில் பணம் வாங்கி கொண்டு கருத்து கணிப்பு சொல்வது எங்களுக்கு தெரியக்கூடா. தொகுதி மக்களத்தில் பழகக்கூடிய எங்களுக்கு தெரியாதா? மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? பஸ்ல போனா மக்கள் என்ன பேசுகிறார்கள், கோயிலுக்கு போனா என்ன பேசுகிறார்கள், சர்ச்சுக்கு போனா என்ன பேசுகிறார்கள், பள்ளிவாசலுக்கு போனா என்ன பேசுகிறார்கள்? அத்தனை பேரும் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்கள், முதலிலே இருக்கிறார்களா? யார் செல்வாக்கு மிக்க தலைவர் சொன்னா விஜய் இருக்கிறாரா? எங்கப்பா இருக்காது? எடப்பாடியாரை எல்லாம் ஓட கட்டி பேச நினைத்தால் நிச்சயமாக நீங்கள் ஏமாந்து நாசமா போவீர்கள். உங்களுடைய கருத்து கணிப்படம் நாசமா போவீர்கள். மக்களின் தொகுதியாக்கி பொடிப்பொடியாக்கி எடப்பாடியார் வீர மகனாக வீர தலைமையாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில தேசிய கொடி ஏற்றிருந்த காலத்தை நீங்களும் காவலில் பார்க்கிறீர்கள்.